ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன சரவணா. இன்னைக்கு இந்த ப்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி தண்ணி வண்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி வண்டியில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு உள்ள இறக்க போறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள வந்துட்டு போய் கிளச்சி விட போறோம். அதை பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வண்டியை வந்துட்டு திருப்பணும். உங்களுக்கு முன்னாடி பார்த்தாவே தெரியும், இடம் ரொம்ப சிக்கனமாக இருக்குது. அந்த சிக்கனமான இடத்துல வெளியில் ஆக்சுவலாக இருந்து வீடியோ எடுத்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். பட் ஆனால் நமக்கு வெளியில் இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஆள் இல்லை. அதனால நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம். ஓகேங்க, சுற்றியும் பள்ளம். கொஞ்சம் பிசகினாலும் இதுக்கு தான் வண்டியில் உட்காந்து கற்றுக்கணுன்றது. கொஞ்சம் பிசகிச்சுனாலும் சிரமம். இந்த சின்ன இடத்துல தான் வண்டியை திருப்பணும். ஓகேங்க, போவோம். இன்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கழிச்சிடுவோம். சரி சரி. அந்த பக்கம்
சார் இது அகலம் கம்மியாக இருக்குதுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் காங்கிரீட் அதிகமாக இருக்குதுங்க, அதனால் வந்துட்டு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். பட் லைட்டாக கொத்தின மாதிரி கொத்தி விட்றோம். ப்ராப்பரான ஒரு இது இல்லைங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து காலம் பாக்ஸில் கட்டி மேலே போஸ்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிளச்சி விட்றதுக்கு உண்டான வசதி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. நல்லா லைட்டாக அந்த சைடில் தண்ணி வர அளவுக்கு மட்டும் அப்படியே கிளச்சி விடலாம். ஓகேங்க, தண்ணி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஒன்று போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ லாரி முன்னாடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்துட்டு உள்ளே குழிக்குள்ளே தள்ள போகிறோம். காங்கிரீட் பாருங்கள், பம்பில் சும்மா செடிக்குன்னு வந்துட்டு இருக்குது. இதை பற்றின ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ வரும். அப்படியே லைட்டாக மண்ணை தட்டி விடுவோம். பொறுமையாக தான் தள்ளணும், தள்ளி விடுவோம். ஃப்ரண்ட் பேக்கில் லைட்டாக தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பேக் பேக்கில் தள்ளி விட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த சைடு வந்துட்டு இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டி விட்டுருக்குறாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு அவ்வளோவா உள்ள மண் போகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் பைக்கில் டூசிங் பண்ணி விட்டு, தார் ரோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகவே கூடாது. அது மெயின். தண்ணி விட்டதுனால இப்போ நல்லா இப்போ மண்ணை மட்டும் தள்ளி விட்டோம்னா சூப்பராக அந்த கியூரிங்னு சொல்கிறாங்கல்ல, கியூரிங் இல்லை, அது பேர் கன்சல்டேஷன், அது வந்துட்டு சூப்பராக ஆகும். அப்படியே அந்த இது தெரியாம, அதாவது அந்த பச்சை கலர்ல இருக்கு பாருங்க,
அது வந்துட்டு போகாமல் அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி வேலைகள்லாம் பொறுமை எருமையை விட பெருசா இருக்கணுங்க. ஓகேங்க, மண்ணு தள்ளின வரைக்கும் போதும். லைட்டா பேக் பைக்கில் மட்டும் அப்படியே லைட்டா அணைச்சுட்ருவோம். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு எல்லாம் அந்த காங்கிரீட் வண்டி இருக்கு பாருங்க, அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா தள்ள முடியும். அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். வண்டியிலிருந்து கற்றுக்கும் போது நமக்கு வந்துட்டு வீடியோவில் பார்க்குறத விட கூட இருந்து பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில வந்துட்டு பூமி ஸ்டிக்கு நடுவில் அது போகிற மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு சிம் பண்ணிட்டு இருக்கோம். மண்ணும் போயிட்டு இருக்குது. அது கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் வேலை செய்யலாம் இந்த மாதிரி இடத்துல. ஓ, பக்கெட்டை மடக்கி லைட்டும் தள்ளுறோம். அது வந்துட்டு கிளியக்கூடாது. ஒரு இடத்த கீழே இறங்கி பார்த்துருவோம். அந்த கார்னர் போடு, இந்த கார்னர்ல தான் இருக்குது. ஏன்னா வண்டியில் இருந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியாது, அதனாலதான். நம்ம இறங்கி போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ல எந்த இடத்துல மண்ணு தேவைன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு தள்ளிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் பக்கெட்டை மடக்கி போட்டு ரோடு கீடு எதுவுமே டேமேஜ் ஆகிற மாதிரி தள்ளிக்கணும். ஓகேங்க, இப்போதைக்கு போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் மண் அள்ளி கொண்டு போய் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ மண் தள்ளணும் பார்த்தீங்களா,
அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண் பத்துச்சா பத்துலையா அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். ரிவேஸ் போகும்போது முன்னாடி பின்னாடி ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆக்சுவலாக 2-in-1 வேலை செய்ய போகிறோம். ஃப்ரண்ட் பக்கெட்டில் மண் அள்ளிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண் போட்டோம் பார்த்தீங்களா, அதையும் பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம். மண் பத்துலையா அடுத்தது வந்துட்டு நம்ம அந்த வண்டி அவங்களுக்கு இடத்துல இல்லாத மாதிரி அந்த வண்டியெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மண் அள்ளி அந்த 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 ரோடு சைடில் இப்போ தள்ளிட்டு வந்தோம் பண்ணல, அதை வந்துட்டு அந்த வேலையை கண்டினியூ பண்ணி மண்ணை போட போகிறோம். போதுங்க, மண் வந்துருச்சு பாருங்க, இன்னும் மண் வந்துருச்சு. போதும், இந்த மூளைக்கு பத்தில் அதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, தெரியாத தெரிஞ்சுக்கணும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். அதே பாய், டேக் கேர். மறக்காம அதை ஹைப். ஓகே பாய். பார்த்ததுனா வந்து விடுங்க.